ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போலாம் நம்ம ரொம்ப நிறைய கேட்குற ஒரு விஷயம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால் என்னவாக இருக்கும்னு எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே டாக்ஸிசிட்டி எப்படி வரும்? இந்த மாதிரி பல கொஸ்டின் உங்களுக்கு இருந்தால் இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அது ஆக்சுவலி இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் I want to tell you one thing. Toxicity in a relationship can be from both man and woman. Women தான் டாக்ஸிக், மென் தான் டாக்ஸிக்னு அந்த மாதிரி ஜெண்டர் பயஸே இல்லாத ஒரு விஷயம் டாக்ஸிக். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட டாக்ஸிக்காக இருக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸிக்காக இருக்க முடியும், உங்கள் பாஸ் டாக்ஸிக்காக இருக்க முடியும். ஸோ யார் வேணால் டாக்ஸிக்காக இருக்க முடியும். அண்ட் இந்த டாக்ஸிசிட்டிங்கிறது இட் இஸ் ரியலி பிரெயின் டேமேஜிங். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அதனால இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது என்னதுன்னா, உங்களை நீங்களாக இருக்க விடாமல் இருக்கிற எந்த விஷயமே உங்களுக்கு டாக்ஸிக் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு இருக்கும். அது கூட உங்களால் ஹாப்பியாக செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் அது வேறு, பட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த விஷயத்தை கூட உங்களால் நிறைவேற்றிக்க முடியல. அண்ட் அதுக்கு ரீசன் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், அது கூட டாக்ஸிக் தான். ஏன்னா இந்த எந்த ஒரு விஷயமே சின்னதாக தான் தொடங்கும். லைக் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் நீங்கள் அது சின்ன விஷயம்னு இக்னோர் பண்ணுவீங்க, அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகும். ஸோ ஒரு மனுஷனோ மனுஷியோ உங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை நீங்கள் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, நம்ம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு கோவம் வராது. நம்ம இவங்களை இக்னோர் பண்ணிவிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் போய் இவங்கக்கிட்ட பேசினாலும் இவங்க நம்மளை பேசுவாங்க. ஓகே, இந்த எம்ப்ளாயியை நம்ம என்ன வேணால் சொல்ல, மதிக்கவே வேணாம், நாய் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், ஸ்டில் அவங்க சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு டாக்ஸிசிட்டியை ஆக்செப்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ ஆர் டீச்சிங் த ஆப்போசிட் பர்சன் டு ட்ரீட் யூ இன் அ பர்டிகுலர் வே. அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு சொரணம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி விஷயம்தான் இது. ஸோ உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சஃபோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது பேசணுன்னா கூட உங்களால் ஃப்ரீயாக பேச முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் அங்கேருந்து எதிர்மறையான விஷயங்கள் வரும். அண்ட் செகண்ட் சின்ன விஷயங்களை கூட உங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய வரும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்களே, உங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்க மாட்டாங்க, உங்களோட தேவைகளை உணர மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, டாக்ஸிக்கான பர்சனுக்கு அவங்கள பற்றி மட்டும்தான் யோசனையாக இருக்கும். லைக் நீங்கள் சொல்கிற எந்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலுமே அதை குத்தமாக எடுத்துக்கிறது. இல்லை பேரண்ட்ஸ் எப்படி டாக்ஸிக்காக இருப்பாங்கன்னா, இப்போது ஒரு ப்ரோக்கன் மேரேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேரேஜில் ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைய உங்கள் அப்பா மாதிரி நீ, இல்லை உங்கள் அம்மா மாதிரி நீ, உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டார், அதே மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போனால் தான் உனக்கு தெரியும், இல்லை இந்த மாதிரி சொல்கிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு யார் மேலேயாவது ப்ளேம் பண்ணுறது. அண்ட் உனக்கு நான் இவ்வளோலாம் பண்ணுறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, ஸ்கூலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன்னு தெரியுமா, இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேரண்ட்ஸ், நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸில் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அண்ட் பல குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. அண்ட் ப்ரோக்கன் மேரேஜ் இல்லாமல் நார்மல் மேரேஜில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவம் இருந்துச்சு, அதை அந்த குழந்தைங்க கிட்ட கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது பேரண்டிங்கில் வர டாக்ஸிசிட்டி. இதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட டாக்ஸிக்காக இருக்கலாம். அதாவது அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவங்க பேசும்போது நீங்கள் ஹாப்பியாக பேசணும்னு நினைப்பாங்க. நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நான் என்ன ஃப்ரீயாக இருக்கேன்னா, அது கூடவா நீ புரிஞ்சிக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இது ஒரு விஷயம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஏன் சகிச்சிட்ருக்கணும்? இந்த இடத்துல தான் உங்கள் ரெஸ்கியூக்கு வரப்போகிறது செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களோட நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேண்டாம், இப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆளோட தேவையே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு போர் அடிக்குது,
ஒரு வெளியில் போகணும், அப்போ வந்து யாரையாவது நீங்கள் துணை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் தனியாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம்லேருந்து உங்களுக்கே நீங்கள் அந்த தனியாக போகிறதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அப்படி இல்லை, ஐயோ எனக்கு தனியாக போக முடியாது, என் கூட யாராவது வரணுமே நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அகெயின் யார் அவைலபிளோ அவங்களோட நீங்கள் ஒட்டிக்க ஆரம்பிப்பீங்க. அது அகெயின் உங்களோட டாக்ஸிசிட்டிக்குள்ளே கொண்டு போகும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன் பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் ஒரே த்ரீயாக சொன்னால் ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, இந்த டாக்ஸிசிட்டியை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே பழக்கிக்கிறீங்களா, உங்களை அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நீங்களே ஒரு வழிவகை ஏற்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி யோசித்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக பாசிட்டிவ் ட்ரைப்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஐம் கோயிங் டு continue on toxic relationships. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகப்படலாம். ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட்டை ஒருத்தரோட மனசில் விதைச்சி அந்த ஒரு நல்ல காரியத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.